Hi students, very good morning. Today's session is a continuation of the previous one, geography lesson 2. Previous sessionல physical weathering பத்தி பார்த்திருப்போம். In today's session is chemical weathering, அதாவது ரசாயன சிதைவு, பாறைகள்ல எப்படி ரசாயன சிதைவு ஏற்படுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ பாறைகளில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுறதுனால தான் பாறைகள் உடையுது, இல்லைன்னா சின்ன சின்னதாக தூள் தூளாக மாறுது, சிதைவடையுதுன்ட்டு சொல்லலாம். இந்த சிதைவடைதல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரசாயன சிதைவு, கெமிக்கல் வெதரிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால தான் அது சிதைவடையுதுன்ட்டு சொல்கிறோம். ஸோ பாறைகள்னால் பாறைகள் உள்ள வெறும் கல் தான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நிறைய பாறைக்குள்ளே என்னென்னா நிறைய விதமான கெமிக்கல்ஸ், மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகுறப்ப தான் என்னென்னா பாறைகள் சுக்குநூறாக உடையுது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா அதிக அளவு வெப்பமும் அதிக ஈரப்பதமும் இருக்கிற பகுதிகள்லையும், அதாவது ஈக்வடாரியல் ஜோன் அண்ட் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஜோன், அதாவது வெப்பமண்டல பகுதிகள் இல்லைன்னா மிதமான வெப்பம் இருக்கிற பகுதிகள், இந்த பகுதிகள்லையும் அதிக அளவு பாறைகளுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால பாறைகள் சிதைவடையுது அப்படின்ட்டு சொல்லணும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் பாறைகளில் ஏற்பட்டு அது சிதைவடையுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிகரணம் அடையிறதுனால பாறைகள் சிதைவடையுது. செகண்ட் ஒன் கார்பனேஷன் அண்ட் தேர்ட் ஒன் சொல்யூஷன், கரையிறுதல், அதாவது உள்ளே ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அது பாறைகள் ஒன்று அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் கரையிறதுனால அது சிதைவடையுது. ஃபோர்த் ஒன் ஹைட்ரேஷன், அதாவது நீர் அதிகமாக பாறைகளில் உறிஞ்சப்படுறதுனால பாறைகள் சிதைவடையுது. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால எந்த அதிகமாக பாறைகளை தாக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இதுதான் பாறைகள் சிதைவடுறதுக்கு முக்கியமான காரணிகளாக அமையுதுன்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிகரணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாறைகளில் இருக்கிற இரும்பு தாது, இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இரும்பு தாது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இரும்பு தாது வந்து என்னென்னா வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜனோட, ஸோ ஏர் எல்லா இடத்துலையும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோட ஒன்று சேர்ந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் அதிக அளவு ஒரு யூஸ் பண்ணாத பொருள்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்போம். அதில் ஏதாவது இரும்பு டின்னு, ஏதாவது இரும்பு ரிலேட்டடான அயன் ரிலேட்டடான ஒரு திங்ஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமே அப்படியே கிடக்கும். அது என்ன ஆகும், மழையிலையோ இல்லை வெயிலையோ நனைஞ்சு, இல்லை மழை சீசனே இல்லைனாலும் வெயிலில் நனைய என்ன ஆகும், அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா காற்றுல வந்து என்னென்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால துருப்பிடிக்கிறது ஈஸியாக நடக்கும். அதை நல்லா அந்த துருப்பிடிச்சது எப்படி நீக்கி பார்த்தோம்னா என்ன தெரியும்னா ஒரு செம்மண் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அயன் ஆக்சைடுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் மாஸ்லலாம் அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் மாஸை வந்து என்னென்னா ரெட் பிளானட் அப்படின்ட்டு சொல்கிறது காரணம் இதுதான். இரும்பு ஆக்சைடு அதிகமாக செயல்படுறதுனால இதை தான் ஆக்சிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாறைகளில் இருக்கிற இரும்பு தாதுக்கள் என்ன பண்ணும், ஏரில் இருக்க ஆக்சிஜனோட ஒன்றா சேர்றதுனால இரும்பு ஆக்சைடாக மாறுது. சில பாறைகள்லாம் வந்து என்னென்னா துருப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதுதான் இரும்பு ஆக்சைடுன்ட்டு சொல்லணும். இந்த செயலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிடேஷன். இந்த ஆக்சிடேஷன்னால பாறைகள் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வீக்கனிங்காக மாறுது, பலவீனம் அடைஞ்சு சிதைவடைய ஆரம்பிக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கார்பனேஷன், வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அட்மாஸ்பியரில் மேக்ஸிமம் எல்லா கேஸஸும் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா பாறைகள் மேலே படுறதுனால, இல்லைன்னா மழை பெய்யறப்ப நீரில் கரைஞ்சு என்ன ஆகும்னா கார்பானிக் ஆசிடாக மாற ஆரம்பிக்கும். ஸோ மழை பெய்கிற டைமில் தான் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சு கார்பானிக் ஆசிடாக மாறுது. அந்த கார்பானிக் ஆசிட் வந்து என்னென்னா சுண்ணாம்பு பாறைகள் மேலே விழறதுனால, ஸோ நான் என்ன சொல்கிறேன், மழை பெய்கிறப்ப காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு கார்பானிக் ஆசிடாக மாறுது. அது சுண்ணாம்பு பாறைகள் மேலே விழறதுனால கார்பனேஷன் அப்படின்ற ஒன்று நடக்குது.
அந்த பாறைகளில் கார்பனேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால பாறைகள் சிதைவடையுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் என்னென்னா லைம்ஸ்டோன்ஸ், சுண்ணாம்பு பாறைகள்னால் என்ன தெரியும், லைம்ஸ்டோன்ஸ்ன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரியே சிதைவடைகிறதுனால கார்பனேஷன் நடக்கிறதுனால குகை மாதிரியான ஒரு வடிவம் உருவாகுது. ஸோ பாறைகள் வந்து எப்படி ஒன்றோடு ஒன்று அடுக்கி இது குகையாக மாறுச்சு அப்படின்றதுக்கு காரணம் இந்த கார்பனேஷன் நடக்கிறதுனால தான் அது குகை மாதிரியான தோற்றம் பாறைகளுக்கு நடுவில் உருவாகுது. நெக்ஸ்ட் ஒன் சொல்யூஷன்னா கரைதல்ன்ட்டு அர்த்தம். பாறைகளில் இருக்கிற கரையன் தன்மையுடைய பாறை துகள்கள் என்ன ஆகும்னா நீரில் கரைய ஆரம்பிக்கும். அதை தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ பாறைகளில் அதிக அளவு நீர் இருக்கும். ஸோ நீர் வந்து எப்படின்னா மழை பெய்யறதுனால நீர் தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர் தேங்க ஆரம்பிக்கிறது மூலயமா என்னென்னா பாறைகள் ரொம்ப நாள் நீர் இருந்துகிட்டே என்ன ஆகும், அது வந்து கொஞ்சம் பாசப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் அடைஞ்சு தண்ணியெலாம் ஒன்று அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த டைமில் என்னன்னா பாறைகள் வந்து சிதைவடைய ஆரம்பிக்கும். இந்த சிதைவடைகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரேஷன்னா என்னன்றது பார்க்கலாம். ஹைட்ரேஷன் அப்படி என்னன்னா நீர்கொள்ளல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீர்கொள்ளல்னா என்னென்னா பாறைகளில் அதிக அளவு நீர் வந்து உறிஞ்சப்படுற தன்மையை தான். ஈரப்பதமாக இருக்க காலநிலை, ஏதாவது ஒரு நிறைய ஸ்டேட்ஸில் இல்லை நிறைய மலை பிரதேசங்களில் என்னாகும், பாறைகளில் எப்பயும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மலைகளில் ஹைட்டுக்கு போக போக என்ன ஆகும், குளிராக தான் இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல நிறைய மழை பெய்கிற பகுதியாக இருக்கும், இல்லை பனி பிரதேசங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற பகுதிகளில் பாறைகள் மேலே அதிக அளவு நீர் தேங்கிறதுனால பாறைக்குள்ளே இருக்கிற தாதுக்கள் தண்ணீரை உறிஞ்ச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உறிஞ்ச ஆரம்பிக்கிறதுனால என்னாகும், பாறைகள் கொஞ்சம் உப்ப ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே இந்த நார்மல் சைஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த விரிவடைகிறதுனால விரிசல் ஏற்படுறதுனால சிதைவுகள் உருவாகுது. ஸோ இதை தான் ஹைட்ரேஷன், நீர்கொள்ளல் அப்படின்ட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் வெதரிங். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்தோம். செகண்ட் ஒன் கெமிக்கல் வெதரிங் அண்ட் தேர்ட் ஒன் பயாலஜிக்கல் வெதரிங், அதாவது உயிரின சிதைவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தாவரங்களோட வேர்கள் வந்து பாறைகளோட இருக்குல்ல, இல்லை நம்ம வீட்டிலே என்ன தெரியும், நிறைய பழஞ்ச வீட்டில் பறவைகள் ஏதாவது சாப்பிட்ட விதைகள் வந்து என்னென்னா அந்த இடுக்கில் மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அங்கேருந்து செடிகள்லாம் மரம்லாம் வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் பறவைகள் கொண்டு வந்த விதைகள் மூலயமா மழை தண்ணியும் கிடைக்குது. அண்ட் பாறைகளில் இருக்க மண்துகள்கள் மூலயமா தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தாவரங்களுடைய வேர்கள் வந்து என்ன பண்ணணும், பாறைகளில் விரிசல்களை உருவாக்கும். ஸோ விரிசல்கள் வர்றதுனால பாறை கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், பாறை இடுக்கில் நிறைய உயிரினங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். மேக்சிமம் மண்புழு இருக்கும், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும். உயிரினங்கள் ஏதாவது விலங்கு, எலி, முயல், இந்த மாதிரியான இதெல்லாம் பாறைகளோட இடுக்கில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இடுக்குகளில் இருக்கிற டைமில் என்ன ஆகும்னா சில இது வந்து பாறைகள் விரிவடைகிறதுனாலையும் ஏற்படுது. அண்ட் மனிதர்களுடைய செயல்பாடுனாலையும் பாறைகள் சிதைவடையுது. அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பாறைகளை உடைக்கிறதுனாலையும் சிதைவடையுது. இதை தான் வந்து பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கிராடேஷன். அதாவது கிராடேஷன் அப்படின்றது எதை சொல்கிறீங்கன்னா நிலத்தோற்றத்தை அவங்களோட செயல்முறைக்கு எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நிலத்தோற்றம் மாற்றம் அடையுது, ஸோ அதை தான் கிராடேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இயற்கையான காரணிகள் நிலத்தோற்றம் மாற்றம் அடையிறதுக்கு இயற்கையாகவே அமைஞ்ச விஷயங்கள் எதுனா 6. ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னா ரிவர், செகண்ட் கிரவுண்ட் வாட்டர், தேர்ட் விண்ட்ஸ், கிளேசியர் அண்ட் சீ வேவ்ஸ். அதாவது 6 நிலத்தடி நீர், காற்று, பனியாறு அண்ட் கடல் அலை. இதெல்லாம் என்னன்னா பூமியோட மேற்பரப்பை சமன்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலைஸ் பண்ணுது, இல்லை லெவலிங் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த செயலை தான் என்னன்னா கிராடேஷன், சமன்படுத்துதல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ பூமியோட மேற்பரப்பை சமன்படுத்துகிற செயல்பாடு தான் கிராடேஷன் சொல்கிறோம். மேலே சொன்ன எல்லா விஷயமே ரிவர், கிரவுண்ட் வாட்டர், விண்ட், கிளேசியர் அண்ட் சீ வேவ்ஸ், இது எல்லாமே என்னென்னா நாளடைவில் என்ன ஆகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூமியோட மேற்பரப்பில் புதுசாக நிலத்தோற்றங்களை உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா
ஆறு போகுதுன்னா ஆறு ஒரே மாதிரி எல்லா சைடும் போயிட்டுருக்காது. அங்கே எப்படி நிலத்தோற்றம் இருக்குமோ மேடு பள்ளமாக இருக்கு அதில் எழுந்து போகும், மேடாக இருக்கிற பகுதிகளில் மோதிட்டு அதை லெவலிங் பண்ணும். ஸோ இதை மாதிரி ஆறு வந்து ஒரு பகுதியை பல லெவலிங் பண்ணுறது, அதாவது சமன் செய்கிற நிலைமைக்கு வரப்ப நிலத்தோற்றம் மாறுபட ஆரம்பிக்குது. அண்ட் நிலத்தோற்றம் மாறுபடுகிற இந்த விஷயத்த 2 செயல்பாடுகளாக பிரிக்கலாம். அதாவது டிகிரேடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். டிகிரேடேஷன்னா என்னன்னா அரிப்புனால நிலத்தோற்றம் சிதைவடையுது. அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னா அக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். படிவுகள்னால நிரப்பப்படுறது அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது நிலத்தோட மேற்பரப்பை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஆறுகளால் கொண்டு வர்றது. ஆறுகள் வந்து ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு வந்து அரிப்புனால கொண்டு வர்றத டிகிரடேஷன் சொல்கிறோம். இயற்கை காரணிகளால் அந்த நிலத்தோற்றத்தை புதுசாக உருவாக்குறது. படிவுகள் வந்து ஒரு இடத்துல படி வைக்குது. ஆறுகள் ஏதோ ஒரு பொருளை அடிச்சுட்டு வர்றத டிகிரடேஷன் சொல்லுவோம். அரிப்புனால சமன்படுத்துறது சொல்லுவோம். அந்த அடிச்சுட்டு வந்த பொருட்கள் வந்து என்னன்னா ஒரு இடத்துல படி வைக்கிறத அக்ரடேஷன் சொல்கிறோம். ஸோ இதை தான் என்ன சொன்னாங்கன்னா கிராடேஷன், அதாவது கிராடேஷன்னா சமன்படுத்துதல், அரிக்கிறது அதாவது எரோஷன், அண்ட் கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அண்ட் டிப்போசிஷன் படிய வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் தென் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது நிலத்தோற்றத்தை மாற்றுற காரணிகளாக செயல்படுத்துகிற நிலத்தோற்ற மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிற காரணிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரன்னிங் வாட்டர், ஓடுற நீர். ஆறுகள் வந்து அதிக அளவு மண்ணரிப்பு ஏற்படுத்துதுன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பெரும்பாலான ஆறுகள் உயரமான ஒரு மலையிலேருந்தோ இல்லைன்னா ஹில்ஸ் குன்றுகள்லேருந்தோ இல்லை பிளாட்யூஸ் அந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் உருவாகுது. ஸோ இந்த ஆறுகள் வந்து என்னென்னா அதுக்கான சோர்ஸ் ஆறுகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுனா மேக்சிமம் ரெயின் வாட்டர் தான்ன்றது உங்களுக்கு தெரியும். மழை நீர் இல்லை பனியாறு இல்லை எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸ் வர்றது, ஏரி, இது எல்லாத்தோட சோர்ஸ் தான். இது எல்லாத்துலேருந்து தான் ஆறுக்கு தண்ணி கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஆறு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன், ஆறோட முக்கியமான ஒரு வேலையாக எதை சொல்கிறோன்னா எரோஷன் அரித்தல் அப்படின்ட்டு சொல்கிறோம். செகண்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கடத்துதல் அப்படின்ட்டு சொல்லுவோம். தேர்ட் ஒன் டிப்போசிஷன், படிய வைத்தல். இதுதான் ஆறோட முக்கியமான ஒரு முதன்மையான செயலாக சொல்லப்படுது. ஆறோட செயல்பாடு வந்து என்னன்னா அது வேகமாக ஃபோர்ஸாக வரும். மலை மேலேருந்து விழற தண்ணி வந்து எப்படி ஆகும், ஃபோர்ஸாக வந்து ஏதோ ஒரு பள்ளத்தில் மோதி இல்லைன்னா பாறைகள் மேலே மோதி அந்த பள்ளத்தில் இல்லை பாறைகள் மேலே மோதுறதுனால அங்கே இருக்கிற மண் இல்லை கல் எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்து வேகமாக வர்றது கொஞ்ச நேரத்தில் ஸ்லோவாகிடும். ஸோ அதோட எல்லா பொருட்களையும் அந்த இடத்துல படிய வைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் செகண்ட் ஒன் கோர்சஸ் ஆஃப் ரிவர், அதாவது ஆறுகளோட நிலைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஆறுகள் வந்து என்னென்னா மலைகள்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். மலைகள்லேருந்து ஆரம்பித்தாலும் இல்லை கடல்லோ இல்லைன்னா ஏரி பகுதிகள்லையோ, அதிகமாக கடல் பகுதி இல்லைன்னா ஏரி பகுதிகளில் அது வந்து என்னென்னா கலக்குது அப்படின்றது தெரியும். மலைகள்லேருந்து உருவாகிற ஆறு கடைசியாக கலக்கிற இடம் கடலில் இல்லை ஏரியில் கலக்குது. ஆறு வந்து எவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக பாயுதோ அதோட பாதை இல்லைன்னா அது எந்தெந்த பகுதிகளில் போகுது அப்படின்றத வச்சு தான் அதை கோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த ஆறு போகிற அந்த வழிகளை வச்சு த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பர் கோர்ஸ், இளநிலை. செகண்ட் ஒன் மிடில் கோர்ஸ், அதாவது முதிர்நிலை. தேர்ட் ஒன் லோயர் கோர்ஸ், மூப்பு நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆறு எந்த வழியாக பாய்ந்து போகுதோ அதோட பாதை அது எந்த பக்கம் போகுதோ அதை தான் கோர்ஸுன்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கோர்ஸை வச்சு ரிவரை டிவைட் பண்ணுறாங்க, 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்பர் கோர்ஸ், செகண்ட் ஒன் மிடில் கோர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் லோயர் கோர்ஸ். ஸோ இன்னைய செஷனில் என்ன பார்த்தோம்னா கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் அண்ட் தென் கோர்சஸ் ஆஃப் ரிவர் பற்றி பார்த்துருக்கோம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷன் அண்ட் கிராடேஷன் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.